பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா. வணக்கம். பகவான் சரணம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கார்த்திகை மாதம் வந்துட்டாலே நான் வந்துட்டேன்டா, எல்லாரும் எனக்கு கொஞ்சம் வழி விடுங்கன்னு நம்ம ஐயப்பன் வந்துடுவாருங்க. பல வருஷங்களாக மாலை அணிஞ்சு மலைக்கு போகிற பழக்கம் இருந்தாலும் ஐயப்பன் விரத முறைகள்னா பயமும் பக்தியும் கொஞ்சம் கூடுதலாகவே பக்தர்களுக்கு அதிகம். அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இவருக்கான பக்தர்கள் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. அவர் பேரை உச்சரிக்கும் போதே என்ன ஒரு பக்தி இல்லை. இந்த ஐயப்ப விரத முறைகளை எப்படி கடைபிடிக்கணும், என்ன மாதிரி உணவு முறைகளை கடைபிடிக்கணும், என்ன ஆடைகள் உடுத்தணும், எல்லா சந்தேகங்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் சபரிமலை போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கார்த்திகை முதல் நாளே மாலை போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இந்த நாளில் ஏன் நீங்கள் மாலை போடுறது ரொம்ப விசேஷமாக கருதுறாங்க அப்படின்னா, கார்த்திகை 1ஆம் தேதியே மாலை அணியும் போது உங்களுக்கு எந்த திதி கிழமை இதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி உங்களால் முடியாத பட்சத்தில் கார்த்திகை 19 தேதிக்குள்ளாவது நீங்கள் கட்டாயம் மாலை அணியிறது விசேஷம். இதுக்கு பிறகு நீங்கள் மாலை அணியணும் அப்படின்னா கட்டாயம் நல்ல நாள் பார்த்து தான் மாலையை அணிஞ்சுக்கணும். எப்படி இருந்தாலும் சரி, விரத முறைகள் 41 நாட்களாவது நீங்கள் அனுஷ்டிக்கணும். அப்படி உங்களால் முடியலை அப்படின்னா அரை மண்டலம் 24 நாட்களாவது விரதத்தை கடைபிடிக்கணும். நீங்க அணியக்கூடிய மாலையில துளசி மணி 108 கொண்டதாகவும் ருத்ராட்சம் 54 உள்ளதாகவும் வாங்கி அதுல கட்டாயம் ஐயப்பனுடைய திருவுருவம் பதித்த டாலர் ஒன்றையும் இணைச்சி அணிஞ்சுக்கணும். ஏன் நாம துளசியையும் ருத்ராட்சியும் அணிகிறோம் அப்படின்னா, ஹரியும் ஹரனும் இருவருக்கும் பிறந்த குழந்தை தான் நம்ம ஐயப்பன் இல்லையா? அதனாலதான் 2 மாலையும் ஐயப்பனுக்கு ரொம்பவே விசேஷமா கருதப்படுது. நீங்க மாலை அணிய போறீங்கன்னா கட்டாயமா உங்க தாய் தந்தையினோட ஆசீர்வாதம் முக்கியமா கருதப்படுது. இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்க உங்க குருசாமி கிட்ட மாலையே அணிஞ்சுக்கணும். முக்கியமா ஐயப்பன் தாய் தந்தை மேல அதீத அன்பு கொண்டவர் இல்லையா? அவர் மனசுல நம்ம இடம் பிடிக்கணும்னா நம்ம பெற்றோர்களை கண்டிப்பா மதிக்கணும். உங்களுக்கு குருசாமி யாரும் கிடைக்காத பட்சத்துல ஏதோ ஒரு ஆலயத்துக்கு சென்று இறைவனோட பாதத்துல மாலையை வச்சு அர்ச்சகரிடம் தட்சணை கொடுத்து ஐயப்பனையே குருவா நினைச்சு அர்ச்சகர்கள் கையால நீங்க இந்த மாலையை அணிஞ்சிக்கலாம். இப்படி எதுவுமே முடியலைன்னா கடவுளோட பிரதிநிதியா இருக்க உங்க தாயோட கையாலேயே நீங்க அந்த மாலையை அணிஞ்சிக்கிறது ரொம்பவே விசேஷங்க. மாலை அணிந்த பிறகு கோபம் கொள்ளக்கூடாது, குரோதம் கொள்ளக்கூடாது, யார் கூடவும் விரோதம் பாராட்டக்கூடாது. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விரோதம் கொள்ளாம பணிவோட நடந்துக்கணும். இயற்கையோட படைப்புகள்ல நீங்க பார்க்குற ஒவ்வொரு செயலிலும் சரி, பொருட்களிலும் சரி, இறைவனை பார்க்க கத்துக்கணும். நீங்க உடுத்தக்கூடிய ஆடை தூய கதர் ஆடையா தான் இருக்கணும். கருப்பு, நீலம், காவி, பச்சை நிற வேஷ்டி சட்டை இந்த மாதிரி உடைகளை தான் அணியணும். பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையா கடைபிடிக்கணும். மாலையை எக்காரணத்தை கொண்டும் கழற்றவே கூடாது. ரத்த சம்பந்தம் உள்ளவங்க மரணம் ஏற்பட்டா குருசாமி கிட்ட சென்று மாலையை கழட்டிய பிறகுதான் துக்க காரியத்துல கலந்துக்கணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க மாலையை கழட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வருடம் சபரிமலைக்கு செல்லவே கூடாது. முக்கியமாக பெண்கள் சடங்கு வைபவத்துக்கோ குழந்தை பிறந்த வீட்டுக்கோ போகவே கூடாது. நீங்கள் உண்ணக்கூடிய உணவு பியூர் வெஜிடேரியனாக இருக்கணும். மாமிச உணவுகள் அறவே கூடாது. உங்ககிட்ட இருக்க இருளை அகற்றக்கூடியவர் தான் ஐயப்பன். இவரை நாம் வழிபடும் போது போதை பழக்கம் மற்ற எந்த கெட்ட பழக்கங்களிலும் ஈடுபடக்கூடாது. உணவு முறைகளில் பூசணி, சுரைக்காய் இந்த மாதிரி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இது இயற்கையாகவே மந்தத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய உணவுங்கிறதால விரத நாட்களில் இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. விரத நாட்களில் மாலை அணிந்தவர்கள் வீட்டில் மட்டுமே சாப்பிடணும். மற்றவங்க வீட்டில் பால் பழம் மட்டும்தான் அருந்தணும். மாலை அணியாதவர்கள் வீட்டுக்கு நீங்கள் செல்ல நேரிட்டா அவங்க ஐயப்பன் தான் வீட்டுக்கு வந்ததா நினச்சி உன்ன ஏதாவது தந்தாங்க அப்படின்னா பால் பழம் மட்டுமே சாப்பிட்றது சிறந்தது. மாலை அணிஞ்ச பிறகு மற்றவங்க கிட்ட பேசும்பொழுது சாமி சரணம்னு சொல்லிட்டு தான் தொடங்கணும். விடை பெறும் பொழுதும் சரி சாமி சரணம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் விடை பெறணும். இருமுடிக்கட்டு பூஜையை நீங்கள் வீட்லேயோ இல்லை குருசாமி இடத்துலையோ எங்கே வேணாலும் உங்கள் வசதிக்கேற்ப நடத்திக்கலாம். பம்பை நதியில் நீராடும் பொழுது மறைஞ்ச தமது முன்னோர்களை கட்டாயம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அவங்க மனசில் நினச்சி தான் நீங்கள் நீராடணும். நீங்கள் செய்கிற இந்த செயலால் உங்கள் வம்சமே தழைக்கும். இந்த பாக்கியத்தை ஐயப்பன் உங்களுக்கு தந்திருக்கிறத நினச்சி பக்தியோட நீராடணும். நல்லபடியாக யாத்திரை முடிஞ்சு வீடு திரும்பியதும் ஐயப்பனோட அருள் பிரசாத கட்டின தலையில் ஏந்தியபடியே வீட்டில் வாய்ப்படியில் விடலை தேங்காயை உடைச்சிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையணும். யாத்திரை இனிய முறையில் நிறைவுற்ற பின் குருசாமி அல்லது தாயாரின் மூலம் மாலை கழற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை சொல்லி மாலையை கழற்றி சந்தனத்தில் நினச்சி ஐயப்பனோட திருவுருவ படத்துக்கு முன்னால் வச்சுட்டு தீபாரதனையை காட்டி உங்கள் விரதத்தை முடிக்கணும். என்ன ஆனாலும் சரிங்க, ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் விருப்பப்பட்டு மாலை அணிகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். நிச்சயம் அது கிடையாது. ஐயப்பன் யாரை பார்க்க ஆசைப்படுறாரோ அவங்க தான் அவரை பார்க்க முடியும், மாலை அணிச்சுக்கிட்டு போக முடியும். அவனின்றி அணுவும் அசைவதில்லை. இந்த பதிவு உங்ககிட்ட சொன்னதே என்னோட பாக்கியமாக கருதுறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.